ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே வரவரமுனையே நமஹ. ஸ்ரீ வாதூல குரவே நமஹ. ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாத் குணார்ணவம் யதீந்திர பிரபணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனி. லக்ஷ்மீநாத சமாரம்பா நாதயாமுன பிரணமத்தியமா அஸ்மத் ஆச்சார்ய பர்யந்தா வந்தே குரு பரம்பரா. ஸ்ரீ செண்டும் கையும் செங்கமலத்தாயார் துணை, கோலும் கையும் கோபாலனே துணை. ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமி திருக்கோவில் பங்குனி பிரம்மோத்சவ பெருவிழா. பிரம்மோத்சவத்திலே 9ஆம் திருநாளாக அமைகிறது சிம்ம வாகனம். சிம்ம வாகனத்திலே நமது மன்னார்குடியை அரசாட்சி புரியும் ராஜகோபால சுவாமி ஸ்ரீ யசோதை இளம் சிங்கமாக, ராகவ சிங்கமாக, யாதவ குல சிங்கமாக, ஹிருதய கமலத்திலே உறையும் ஸ்ரீ நிருசிம்மமாக அற்புதமாக அருளாட்சி புரியும் திருக்காட்சியை நம் சிடிஎன் தொலைக்காட்சி பக்தி பதிவாக நம் இல்லத்திலே அருள் பொங்கும் உள்ளத்திலே பதிவு செய்கிறது. பர்ஹாபதம் ஸ்தம்மில்லம் கஸ்தூரி திலகோஜ்வலம் தாடங்க குண்டலதரம் வாம தக்ஷிண கர்ணயோ ஸ்மிதச்சந்திரயோ தீப்தம் அருணாதர பல்லவம் பூஷிதம் திவ்ய பூஷாதி திவ்ய சந்தன சர்ச்சிதம் தக்ஷிணேனே கராப்ஜேன ததானம் ஹேமபேத்ரகம் கோபிகாம ரசாஸ்வா பாமபாணி சரோருகம் ரக்தாம்ச கமலோபேதம் ரத்ன சிம்ஹாசனேஸ்திதம் ஜம்பகாரண்ய நிலையம் ராஜகோபாலமாஸ்ரயே என்று அந்த அற்புதமான ஸ்லோகம் கண்ணனெம்பெருமானின் மேன்மையை சொல்லுகிறது. அற்புதம் செறிந்த அவதாரங்களிலே, தசாவதாரங்களிலே ஸ்ரீ நரசிம்ம அவதாரம் ஆவேசமானது. வந்தான், வென்றான், சென்றான் என்று வந்த வேகத்திலே அதர்ம உருவான ஹிரண்யனை நார் நாராக கிழித்தெறிந்து தர்மத்தை ஸ்தாபிதம் செய்து தனது பரம பக்தனான பிரகல்லாத ஆழ்வானுக்கு அனுக்கிரகத்தை பரிபூரணமாக செய்து பக்தனுக்காக அவன் சின்னஞ்சிறு குழந்தையாக இருந்தாலும் அந்த குழந்தை அழைத்தால் அழைத்த குரலுக்கு வருவேன், எங்கும் நிறைந்திருப்பவன் யானே, தூணிலும் இருப்பேன் துரும்பிலும் இருப்பேன் என்று பக்த பிரகல்லாதனின் வாக்கியத்திற்கு அவனுடைய பக்திற்கு ஒரு சான்று தந்து அகோபில மலையிலே சிறப்பு மிகுந்த வைகாசி மாதத்திலே சுவாதி நட்சத்திரத்திலே பிரதோஷ சந்தியா வேளையிலே சீறிச் சினர்ந்த சிங்கமாக புறப்பட்டு அன்று எப்படி சிலிர்த்து வந்து எழுந்ததோ அந்த அகோபில நரசிங்கமே நம் ராஜகோபால சிங்கமாக 9ஆம் திருநாளிலே தமக்கே உரிய சிங்க வாகனத்திலே அமர்ந்து அருளாசி வழங்குகிறது. பொதுவாக அரசர்கள் அமரக்கூடிய ஆசனத்தை சிங்காதனம், சிம்ஹாசனம் என்று சொல்லுவது வழக்கம். இங்கே சிங்கமே ஆசனமாகிறது யசோத இளம் சிங்கத்திற்கு. காரணம், அந்த பகவான் அந்த ஹிரண்யனை அழித்து அவன் அமர்ந்திருந்த அரியாசனத்தை தனது அனுக்கிரகத்தால் தூய்மை செய்து சிங்கமான தாமே அமர்ந்து அந்த சிங்காதனத்திலே பிரகல்லாதனை அரியணை ஏற்றி அழகு பார்த்தது. காரணம், பரம பக்தி. அந்த பக்தியை கைக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே நரசிம்மாவதாரத்தின் மேன்மை வானளாவச் சொல்லப்படுகிறது. நமது தர்ம சமயத்திலே அத்வைத ஆச்சாரியர்களாக இருப்பினும்
விசிஷ்டாத்வைத ஜகதாச்சாரியர்களாக இருப்பினும், துவைதாச்சாரியர்களாக இருப்பினும், திரிமதாச்சாரியர்களுக்கு மிகவும் வணங்க வேண்டிய தெய்வமாக நரசிம்மப் பெருமாளே போற்றப்படுகிறார். காரணம், நரசிம்ம வழிபாடு என்பது நாளை என்ற பேச்சு நரசிம்மனிடத்தில் இல்லை என்பது. பகவான் நரசிம்மனிடத்திலே பிரார்த்தனை செய்தால் நாம் கோரியதை கோரிய வண்ணம் அருளக்கூடியவன். எப்படிப்பட்ட நவக்கிரக தோஷமே ஆயினும் அதை பொடி பொடியாக்குபவன். இதோ ஒரு குகையிலிருந்து சிங்கம் வெளிப்போந்து வந்தால் எப்படி இருக்கும்? மாறி மலை முழஞ்சில் மண்ணிக் கிடந்து உறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து மேரி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு, நீ போதருமா போலே நீ பூவை வண்ணா. அந்த பாசுரத்திலே ஆண்டாள் சொல்லுகிறாள், நீ மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு உன்னுடைய சீரிய சிங்காசனத்தில் இருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள்க என்று பேசுகிறார் ஸ்ரீமத் ஆண்டாள். எனவே அந்த சிங்கம் எப்படி சிலிர்த்து தனது குகையில் இருந்து வெளிப்போந்து வருமோ அது போலவே விசேஷமாக யாதவ குல சிங்கம், யசோதை இளம் சிங்கம் ஸ்ரீ நரசிம்மம் 9ஆம் திருநாளிலே நம் மனதை மயக்குகிறது, ஆனந்தத்திலே இருத்துகிறது. சிங்கராஜா என்று சொல்லும் பொழுதே விசேஷமாக மிருகங்களின் தலைவன் சிங்கம்தான். அதைப்போலே தெய்வங்களின் சிங்கம், தெய்வங்களின் அரசன், தெய்வ நாயகன் ஸ்ரீராஜகோபாலனே என்ற ஒரு அற்புதத்தை நிலை நிறுத்துவதற்கு தனது சிங்க வாகனத்திலே சீறி வருகிறான் பகவான். சிங்கம் என்பது யானை முதல் அனைத்து விலங்குகளையும் அனாயாசமாக கட்டுப்படுத்தும் ஆற்றலை உடையது. சிங்கத்தின் திருமுகம் ஒன்றே அதன் கம்பீரத்தை உணர்த்த வல்லது. மேலும் உலக மாந்தர்களை கட்டுப்படுத்தி அவர்களை ஆட்டுவிப்பது என்பது 9 கிரகங்களுக்குரிய பணியாகும். அந்த அடிப்படையிலே 9 கிரகங்களும் மனிதர்களை ஆட்டுவிக்கும். ஆனால் மனிதர்களான நாம் 2 கரம் கூப்பி ஆனந்த கண்ணீர் மல்கி ஸ்ரீராஜகோபாலனை, அந்த சிங்க பெருமாளை துதித்தால் நம் வினைகளை அழிக்க சிங்கமாக சீறி வந்து 9 கிரகங்களையும் கட்டுப்படுத்தி நமக்கு நல்வாழ்வை தருவான் கோபால சிங்கம். இதையே தான் இந்த 9ஆம் திருநாள் நமக்கு விசேஷமாக உணர்த்துகிறது. ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வாழ்நுதலே என்று நம்மாழ்வார் தனது பாசுரத்திலே சாதித்தருளுமா போலே அன்று எப்படி அகோபில மலையிலே சிங்கப் பெருமாளாக விசேஷமான உக்ரஸ்தம்பத்திலிருந்து புறப்பட்டு வந்தானோ, அந்த எம்பெருமானுடைய வேகத்தை, சீற்றத்தை, அனுக்கிரகத்தை நமது கோபிலாதி முனிகளுக்கும் காண்பித்தருளுகிறான். இந்த திவ்யோத்சவமான பிரம்மோத்சவத்திலே 18 நாட்கள் திருவிழாவிலே 9ஆம் நன்னாளிலே பொதுவாக சிங்கப்பெருமானை 9ஆக ஆழ்வார்கள் பாடுகிறார்கள். அதிலே அகோபில மலையிலே அகோபிலேச நரசிம்மன், ஸ்ரீ குரோட வராக நரசிம்மன், மாலோல நரசிம்மன், ஜுவாலா நரசிம்மன், கரஞ்ச நரசிம்மன், சத்ரவட நரசிம்மன், யோகானந்த நரசிம்மன், பார்கவ நரசிம்மன், பாவன நரசிம்மன் என்று 9 சிங்கப் பெருமாளாக அன்று அகோபில மலையிலே பிரகல்லாத ஆழ்வானுக்கு காட்சி தந்தான் சிங்கப் பெருமான். எனவேதான் நாம் அங்கு சென்று அந்த எம்பெருமானை வழிபாடு செய்ய இயலாவிட்டாலும்
அந்த 9 நரசிங்கப் பெருமாளின் முழு வடிவமாகவே நம் ராஜகோபால சிங்கம் சிங்க வாகனத்திலே மிக ஒய்யாரமாக அமர்ந்து கொண்டு தனது கன காம்பீரியத்தை அனுக்கிரகத்தை மன்னார்குடிவாழ் பெருமக்களுக்கு அருளுகிறது. முக்கியமாக பிரதோஷ வேளை சுவாதி நட்சத்திரத்திலே சிங்கப்பெருமாளை வழிபாடு செய்பவர்களுக்கு ஒளி பொருந்திய வாழ்க்கை, துன்பமில்லாத வாழ்க்கை, என்றும் நிம்மதியான வாழ்வு கிடைக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. எனவேதான் நாமும் அந்த பிரதோஷ வேளையில் சுவாதி நட்சத்திரத்தில் சிங்கப்பெருமானை வழிபாடு செய்வது அவசியமாகிறது. உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்ஹம் வீஷணம் பத்ரம் மிருத்யும் நமாம்யகம் என்று சிங்கப்பெருமானின் அற்புதமான மேன்மை பறைசாற்றப்படுகிறது. கம்சன் என்ற யானை கண்ணன் என்ற சிங்கத்தினால் கிள்ளி எறியப்பட்டது. அசுரர்களையெல்லாம் பகவான் முடிக்கும் பொழுது சிம்ம கர்ஜனை செய்தே சங்கரித்தான். சிங்கமதாய் அவுணன் திரளாகம் முன் கீண்டு புகந்த சங்கம் இடத்தானை தழல் ஆழி வலத்தானை சென்கமலத்து அயன் அணையார் தென் அழுந்தையில் மண்ணி நின்ற கமல கண்ணனை அடியேன் கண்டு கொண்டேனே என்று பெரிய திருமொழியில் திருமங்கையாழ்வார் திருவழுந்தூர் பெருமாள் விஷயமாக சாதித்தருளுகிறார். எனவே நமது கண்ணனெம்பெருமான் நமக்கு சகலவிதமான போக போக்கியங்களையும் தரக்கூடியவர். நாம் எப்பொழுது அழைத்தாலும் நமது பக்திக்கு கட்டுப்பட்டு ஓடோடி வந்து நமது குறைகளை கிள்ளிக் களைந்து நமக்கு இகபர சுகம் யாவும் தந்து வழிநடத்தக்கூடியவன். எனவே இந்த எம்பெருமானை நாம் 9ஆம் திருநாளிலே சென்று சேவித்தால் குபேரனுடைய நவநிதிகளும் நமக்கு வசமாகும் எனலாம். குபேரனுக்கு 9 நிதிகள். அந்த 9 நிதிகளிலே சங்கநிதி பதுமநிதி என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. திருவேங்கடமுடையான் ஸ்ரீனிவாச பகவானுக்கு அந்த சங்க பதும நிதிகளை வைத்துத்தான் குபேரன் பொன்னாக பொருளாக அள்ளி வழங்கினான் கடனாக. எனவே நாம் எம்பெருமானிடத்திலே என்ன கேட்க வேண்டும்? நிதியையா அல்லது பதவியையா என்றால், உனது திருவடியே கதி என்று வந்த எங்களுக்கு பரம பக்தியை தர வேணும். எங்களுடைய மனதில் சதாசர்வ காலமும் உன்னையே சிந்திக்கக்கூடிய உன் நாமாவளியை செப்பக்கூடியதான நல் மனதினை தர வேண்டும். எல்லோருக்காகவும் பிரார்த்தனை செய்யக்கூடிய குணங்களை பெற வேண்டும். அத்தகைய நல்ல குணங்கள் எங்களது இதயத்திலே திகழ்வதற்கு சிங்கப் பெருமாளாக காட்சி தரும் கோபாலனே, கோவிந்தனே, அந்த அற்புதத்தை எங்கள் வாழ்வில் நிகழ்த்தி தர வேண்டும் என்று அவன் பூவார் கடல்களை நாம் பற்றி துதித்தால் நமக்கு என்றும் எப்பொழுதும் 16 செல்வங்களையும் வாரி வழங்குவான் வாசுதேவ கிருஷ்ணன். எனவே இற்றைய நாளில் 9 என்ற எண்ணிற்கு எத்துணை மகத்துவம். கிரகங்கள் 9, நிதிகள் 9. விசேஷமாக சொன்னால் இந்த 9 என்ற எண் பெருக்கக்கூடிய தன்மை, அதாவது அதிகரிக்கக்கூடிய தன்மையை கொண்டது. எனவே அந்த எண்ணுக்கே உரிய விசேஷம் மிக நுட்பமானது. எனவே இந்த 9ஆம் திருநாளை நாம் பெருமாளை மனமார துதித்து அவனை வலம் வந்தால் நம் வாழ்வு அதி அற்புதமான உன்னத நிலையிலே வர்த்ததாம் அபிவர்த்ததாம் என்று வாழ்வில் என்ன முன்னேற்றத்தை நாம் அடைய வேண்டுமோ, நமக்கு என்ன செல்வங்கள் கிடைக்க வேண்டுமோ,
என்னென்ன உயர்வுகள் மேன்மைகள் வாழ்வில் நாம் கிடைத்து உயர்ந்த நிலையில் எய்த வேண்டுமோ அவை அனைத்தையும் இந்த 9ஆம் திருநாளிலே ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத ஒப்பில்லாத பெருமாளாக விளங்கக்கூடிய கோபால சிங்கம் தந்தருளும் என்பதன் சான்றாகத்தான் இந்த 9ஆம் திருநாள் சிங்க வாகனம் அமைந்து கொண்டிருக்கிறது. ஆச்சாரியர்களிலே சங்கர பகவத்பாதால் விசேஷமாக நரசிம்ம கராவலம்பம் செய்தபடியினாலே தனக்கு வந்த ஆபத்திலிருந்து மீண்டார். ஸ்ரீ விசிஷ்டாத்வைத ஆச்சாரிய ஜெகதாச்சாரிய ராமானுஜ முனிவர் ஸ்ரீ நிருசிம்மனை போற்றி எந்த ஒரு ஆச்சரியமான திபதேசமாக இருப்பினும் நாம் நரசிம்ம பிரபத்தியை செய்தால் நமக்கு மறுபிறவி இல்லை என்று சாதித்தருளினார். நம்முடைய நம்பெருமாள் என்று சாதித்தருளினார். ஸ்ரீ மத்வசமய மகாகுருவான வியாசராஜரும் ராகவேந்திர சுவாமிகளும் நரசிம்மனின் அற்புதத்தை பறைசாற்றி அருளி உள்ளனர். எனவே நாமும் இந்த எம்பெருமானை ஆச்சாரியர்கள் காண்பித்தருளிய வழிமுறையின் அடிப்படையிலே நாம் பிரார்த்தனை செய்தால் நமது குறைகள் நீங்கிவிடும், ஜாதக தோஷங்கள் மறைந்துவிடும், இல்லத்தில் இருக்கும் எதிர்வினை சக்திகள் அகன்று போய்விடும். எனவே நமக்கு சர்வ மங்களத்தையும் வழங்கும் நரசிங்க பெருமாளாக காட்சி தரும் கோபால சிங்கத்தை வழிபாடு செய்து நலம் யாவும் பெறுவோம். கமலா சரணாம்போஜ கௌஸ்துபாங்கித வக்ஷசே கல்யாண குண பூர்ணாய சம்பகேசாய மங்களம். ஸ்ரீமதே ரம்ய ஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினி பூஜாத் நித்யஸ்ரீ நித்திய மங்களம் என்று சொல்லி கோபால சிங்கத்தை சரணாகதி செய்வோம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.